சரி மாமா நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் மாமா. வண்டி வந்து டேம் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 800 ஃபீட் இருக்குது. ஏங்க எவ்வளோ தானா பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 to 220 நம்ம 222 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது கோவில்பேட்டைக்கு. ஒரு பாலம் போட்டுருந்தேன். அந்த பாலம் ஃபைனலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துடுங்க. பரவாயில்ல ஓட்டிருக்கேன். அந்த ரைடு வந்து கரெக்டாக 844 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்கோம். ஒரு 36 அர்பன் வைக்கிறோம். ஓகே ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு கிளம்பலான்னு. இங்கேருந்து ஸ்டார்டிங் வந்து இது பாருங்கள். அந்த இருக்க கரெக்டாக அவங்க கையை வைக்கிற இடத்துல வந்து ஸ்டார்டிங் இது ஏர்பெண்டு, ஃபஸ்ட் ஏர்பெண்டு. அதுலேருந்து 36 ஏர்பெண்டு. இதுலேருந்து இருக்கா இது ஒரு ஏர்பெண்டு, இது ஒரு ஏர்பெண்டு. இது பாருங்கள். நான் அதுக்கு ஏர்பெண்ட் போயிட்டே இருக்குங்க. 36 இருக்கும். கரெக்டாக 10 நிமிஷம் கீழே இறங்கலாம். அப்படியே கீழே இறங்கிட்டு அடி விட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் மத்தியான டைம் வந்து வெயில் கொஞ்சம் அடிக்குதான். நான் அவ்வளோ அடிக்கவே எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு போகிறேன். சரி மாமா நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாமா. வண்டி வருது. எப்போ போய் சேருவீங்க? போகிற வழி ஏதாட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு போட்டுதான். எப்படி விடிய வேலையில் 3 மணிக்கு போனால் அழப்பற தாங்க முடியலங்க. 3 மணிக்கு போனால் சரி ப்ரோ. வண்டி வா எவ்வளோ பார்க்கலாம் ப்ரோ. சரி வந்துடுவீங்களா? வந்துடுங்க. மறக்காம மீட் பண்ணுறோம். சரி ப்ரோ வண்டி ஒழுங்கா ஓட்டு. தயவு செஞ்சு 20 கூட ஓட்டல ப்ரோ. நீ போயிடாண்டாண்டு தம்பி. நெக்ஸ்ட் வா பை போய்டா. ஓ பை பார்க்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாம் ப்ரோ. பை. ராமேஸ்வரம் வரேன். அடுத்த வாரம் வரேன். ஒரு வண்டி நாங்க 2 பேரும் பார்க்க நாங்க தனியா லாக் பண்ணிட்டு இருந்தோம். பிழைச்சிருந்துச்சு இடமே. சரி பார்க்கலாம். பார்க்கலாமா? ஒன்னதான் போறோம். ஒரு அங்க போறீங்களா? இல்ல தெரியல. அவர் கூட்டு போறேன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ போறியாடா? அவ்வளோதான். எங்க போற? சரி அவ்வளோதான். கோவில்பட்டியா? இந்த உன்னை கூட்டு போரு. வேற அண்ணன் கூட்டு போறேன். சரி பார்க்கலாம். சரி முதல்ல இறக்கி விட்டு போரு. பார்க்கலாம் ப்ரோ. சரி வந்துடுறேண்ணே. மறந்துடாதீங்க. நீங்க வந்தாலும் சரி ட்ரோனை மட்டும் கிட்ட கொடுத்து விட்டுருங்க. சரிங்களா? ஆளுங்க பேர் நான் இவ்வளவு இருக்கேன்னு இவ்வளவு பிடிச்சி இருக்கேன். சரி பார்க்கலாம் பாய். எல்லாம் ரைடிங் சைடு வைக்கிறது இவருக்கு 10 மாடிக்கு பாருங்க. இல்லை திறந்து போட்டு தான் அழைகிறாரு. சரி போகும்போது லாக் பண்ணுறோம். 300 கிலோமீட்டர் இருக்கு. லாக் இருக்கும். பாய் செல்லாம் பாய். ஃபைன் ப்ரோ. பாய் ப்ரோ. பார்க்கலாம். சரி வந்து க்ளவுஸ் கீழே வந்துட போதியா பார்த்துப்போம். கட்டுமா? சரி லாக் கம்மி பண்ணுறேன். சரிங்களா? ப்ரோ வரீங்களா? வாங்க போலாம் கிளம்பலாம். பை போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் சைடில் மீட் பண்ணலாம். ஃபோன் பண்ணுங்க. ப்ரோ காய்ஸ் பாய். இல்லை பார்த்து மெதுவா. ஓ அந்த முன்னாடிக்கு இது பத்திரமா கொண்டு போ ப்ரோ. அவுத்து நீ ஊருக்கு போகிறதுக்கு 10 தடவை அவுத்துருவோம்ல. கீழே உள்ளது கீழே விழுந்துரும்ல. இது இனி விழுகாது. அவ்வளோதான். சரி பார்த்து போயிட்டு ஃபுல்லாக போட்டு சேஃப்டியாக கட்டிட்டேன்ல. அவர் மதுரையா? அவன் மதுரை கிடையாது. அவன் மதுரையில் ஏதோ வேலை இருக்கும் அவனுக்கு. சரி ஓகே. ஒரு போட்டே விட்டாங்க. ஆமாம் நீங்கள் வந்தால் திரும்பி சுற்றி தான் ப்ரோ வரணும். அவ்வளோ தூரம் நீங்கள் வந்தால் திரும்பி அவ்வளோ சுற்றி தான் வரணும். சரி போக விட்டுட்டு போயிடும். சரி பாய். சரி பார்த்தோம். தனியாக பிடிக்கும். இல்லை வரலாம். எந்த கோயிலுக்கு ஏன்டா கேட்குறீங்களா? தெரியல நான் போனது. என்ன கோயிலுங்க அது? என்ன உட்காந்து பசங்கிட்ட கேட்க வேண்டியதானே? நடந்து போய் கேட்டுருவோம். வாங்க ஒரே நிமிஷம் வாங்கண்ணே. அந்த கோயில் எப்படின்னா போறது? ப்ரோ பைக்கை நிப்பாட்டு நடந்து கூட கேட்டுருவோம் ப்ரோ. வண்டி மேலே ஏறும். ஓகே அதெல்லாம்
இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கேட்குறாங்க அந்த அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்காக கேட்குறாங்க. ரோடு போட்டுருக்காங்க. ரோடு போட்டிருக்காங்களா? பைக் மேலே போகாதுண்ணா. யாரு போய் சொல்லி அங்கே அளவு இல்லையா? அந்த ரோடுக்கு தான் போட்டுட்டு இருக்காங்களா? இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா? அங்கே ஒரு டென்ட்டை போட்டு ஒன்றும் தங்கு. இது இன்னும் ஒரு வருஷம். சரி ப்ரோ. அதான் ப்ரோ மனம் ட்ராவல் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இவங்களோடதெல்லாம் இந்த ஐடியில் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இன்ஸ்டா ஐடியில் இருக்கும் ப்ரோ. இன்ஸ்டா ப்ரொஃபைலில் இருக்கும். இன்ஸ்டாவில் நீங்கள் இந்த இன்ஸ்டா பேர் சர்ச் பண்ணி அது எல்லாமே இருக்கும். அந்த ஃபாலோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். சரி ப்ரோ. ஓகே சரி சரி கிளம்பலாம். 5 கிலோமீட்டருக்கு நாளைக்கு போகலாமான்னு கேட்டோம். போக முடியாதாங்க. இன்னொரு 1 இயர் ஆகுமா? ரோடெலாம் போட்டாங்களா? ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆயிரும். இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில். அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 49 கிலோமீட்டர் வருதுங்க. ஏங்க மேப் மாறிடுச்சு. 40 கிலோமீட்டர் தான் போட்டுருந்தாங்க. இப்போ 49 காட்டுது. அந்த ரூட் வேணாம், இது போயிடலாம். ஏன் ப்ரோ போகிற வழி தான் ப்ரோ. போகிற வழி தான். ஒரு கிலோமீட்டர் மட்டும் உள்ளே கட் எடுக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. பார்த்துல போட்டு கொடுக்குறியா? பார்த்துக்கிறேன். எங்க அங்கே வரு பாய் பார்க்கலாம். வாயா போலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வா ப்ரோ. 40 கிலோமீட்ரு. அந்த டேம் பார்த்தீங்கன்னா இங்கே 40 கிலோமீட்டர் இருக்குது. 5:30 வந்து டேமை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனால் டேம் பேர் கரெக்டாக தெரிலங்க. அது நான் வெளியே வந்துட்டேன். டேம் பேர் தெரில. ஐயோ வச்சுட்டேன். ரைட்னஸ் சார் வைக்கலையா? இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்ரு. ஒரு 5:32 போகிற மாதிரி காட்டுது. 5:30 பூட்டிடுவாங்க. எப்படினாலும் முடிஞ்சலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் பார்க்குற டைம் கிடச்சாலும் போதுங்க. போகிற வழியில் அப்படியே எல்லாம் கவர் பண்ணிட்டே போகலாம்ல, அதனால தான். கடைக்கு தான் பார்ப்பாங்க கவர் பண்ணுற டைமை, ஓகேங்களா? நான் உங்களுக்கு அப்படியே போக விழா கன்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பசங்கள்லாம் போயாச்சு கேஸுங்களா. பசங்க எல்லோரும் விட்டுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கூட ரெண்டு பைக்கர் மட்டும் வராங்க. R15லையும் அடுத்த நம்ம பல்சர் 150லையும் வராங்க பசங்க. அப்படியே கூப்பிட்டுட்டு நம்ம தான் கொண்டு போய் விடணும். சாத்தூரில் ஒருத்தர், திருநெல்வேலி எனக்கு தாண்டி ஒருத்தர் அப்படியே போயிடுவார். ஐஸ் ஃபைனாக வந்து டேமுக்கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 800 ஃபீட் இருக்குது. சரியான சம்பவமாக போச்சு. பசங்க வந்து நான் சரி முன்னாடி போங்க ப்ரோ, கொஞ்சம் ஒரு சில செயின் ஒரு மாதிரி இருந்துச்சா திறந்து பார்த்துட்டு வரேன்னு சொன்னோடனே அவங்க 3-4 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. 5:30 பூட்டிடுவாங்கன்னா 5:40 ஆயிடுச்சு. இப்போ அந்த டேம் திறந்துருக்குமா பூட்டியிருக்குமா எனக்கு தெரில. இந்த தான் இருக்குது. திறந்துருந்தால் பார்க்கலாம். அதெல்லாம் அவங்கள்ட்ட பெர்மிஷன் தான் கேட்கணும். பார்க்கலாங்க ஐஸுக்கலாம். பக்கத்தில் போய் திறந்துருக்கான்னு பார்ப்போம். நம்ம அதிர்ஷ்டத்துக்கு வந்து அவங்க கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும். டேம் தான் இருக்குது. இந்த சைடு இந்த பார்க்கும்போது தெரியுது. இந்த பக்கத்தில் போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். உள்ளே விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. உள்ளே விடலாம் தான் இவ்வளோ தூரம் வந்தது கொஞ்சம் கஷ்டமாயிரும். வந்ததையும் கொஞ்சம் 60 வர 70 75 வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காண்டி டேம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சார் அதான் கொஞ்சம் நூறு பார்க்கலாமே. ஹைவே வந்து 2 கிலோ வந்தாங்க சொல்ல. சும்மா பார்த்துட்டு போகிறல என்ன ஒரு 4 கிலோமீட்டர் எவ்வளவோ போகிறோம். அந்த 4 கிலோமீட்டர் போக மாட்டோமா போய்? ஏங்க எவ்வளோ தானா? ப்ரோ இவ்வளோ தான் ப்ரோ. உள்ளே போக முடியாதா? நான் இதை பூட்டிடுவாங்கல்ல போட்டிருந்தேன் 5:30க்கு. ப்ரோ கீழே உள்ளே இருக்காங்க ப்ரோ. உள்ளே போகலாமா? மேப்பில் 5:30க்கெலாம் பூட்டிடுவாங்கன்னு போட்டுருந்துச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ
நல்லா இருக்குல்ல? ம் ஏன் தம்பி? ஆமாண்டா, மனோ டிராவல் விளாக்ஸ். ப்ரோ உள்ளே போகலாம் ப்ரோ, சின்ன இருந்தாலும் அதில் சுற்றி நடந்து போகணுமா ப்ரோண்ணா? ட்ராவல் விளாக்ஸ் தலை வந்து கொண்டு போகிறான் ப்ரோ. இங்கேருந்து மீன் பிடிச்சிருக்கேன் பாரு அந்த பையன் பாரு ப்ரோ. இந்த பையனை இங்கே சைடில் இங்கே பாரு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ டேம்னா. ஆளெல்லாம் அவ்வளோவா இல்லை இல்லை. 5:30 பூட்டுருவாங்க போட்டுருந்துச்சு ப்ரோ. இல்லை இன்னும் மெதுவாக வந்திருப்போம் ப்ரோ. அதான் டவுட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 300 to 220 நம்ம 222 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது கோவில்பேட்டைக்கு. அரௌண்ட் நம்ம போகிறதுக்கு 11 to 12 ஆயிரும். அது நைட் ஃபுல்லாக லாக் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு நான் முக்கியமான ஸ்பாட்டில் எங்கே நிப்பாட்டினா மட்டும் லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ வரைக்கும் ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட தாண்டிட்டோம். 300 கிலோமீட்டர் இருந்துச்சு. இன்னும் 143 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:02 ஆகுது கரெக்டாக. ஓகேங்களா? இன்னும் 11-14 தான் நம்ம ஊருக்கு சேர்கிற மாதிரியே காட்டுது. அவருக்கு நம்ம ஊருக்கு தாண்டி இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் போகணும். திருநெல்வேலி போகணும். நான் கோல்பட்டி நம்ம ப்ரோக்கு வந்து திருநெல்வேலி போகணும். அவருக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு 143 கைஸ்ங்களா. இன்னும் சாப்பிட கூட இல்லை. சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. ஓகேங்களா? நம்பிக்கையில் ஒரு பாலம் போட்டுருந்தேன். அந்த பாலம் ஃபைனலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. இந்த பாலம் இல்லைனால தான் இத்தனை நாளாக வந்து கீழே இறங்கி இந்த ஃபுல் டிராஃபிக் ஆகும், போகவே முடியாது. பாலம் எவ்வளோ வருஷம் போட்டிருக்காங்க, அவனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் திண்டுக்கல் ரோட்டில் இந்த பாலத்தில். செம்மையாக இருக்குங்க புது பாலம். கிட்டத்தட்ட ஒரு 4 பஸ்ஸு கூட போகலாங்க போலங்க கரெக்டாக. அது அளவு போட்டிருக்காங்க. பைக்கெலாம் முடிஞ்ச அளவு வருங்க, சைடில் வெளியே போயிட்டே இருக்கலாங்க. நான் எனக்கே வந்து இல்லைன்னா பார்த்திங்கன்னா சைடில் கீழே கூடி வருவோம். ஃபுல்லாகவே ஒன் வேல தான் வந்தால் மேலே கனெக்ட் ஆகணும், இல்லை அப்படின்னா கனெக்ட் ஆக முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒன் வேல தான் வரணும். சரியான டிராஃபிக் ஆகும். உண்மையான சொல்கிறேன், இந்த ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் ஆகும் நினச்சி பாருங்கள். டிராஃபிக் ரோட்டில் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல கனெக்ட் ஆகணும். 1 கிலோமீட்டர் தான், அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிருங்க. இது பாருங்க 30 செகண்ட் ஒரு பாலம் ஏறினா வந்துட்டு இருந்துச்சா. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல கைஸ். இப்போ எப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல. திண்டுக்கல் ஹைவேல ஓகேங்களா. திருமங்கலம் டோல்கேட் வந்துட்டோம் கைஸ். இன்னும் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 85 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. கரெக்டாக தான் 11:17 காட்டுற மாதிரி. நான் ஸ்டாப் 11:17 போயிடலாம். லாஸ்ட் டோல்கேட் இந்த டோல்கேட்டுக்கு அப்புறம் வந்து சாத்தூரில் டோல்கேட், அப்படியே வந்து நம்ம வீடு தான். மொத்தம் நம்ம இப்போ நம்ம இங்கே கொல்லியில் சரி இப்படி இருந்தால் அது வரைக்கும் 4 to 5 டோல்கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக இதெல்லாம் 5 டோல்கேட் தாண்டின மாதிரி தான் எனக்கு ஒரு இது 5 டோல்கேட் வரைக்கும். ஆனால் எல்லாம் கார் கொண்டு வந்து 5 டோல்கேட்டுக்குன்னு சேர்த்து எவ்வளோ கார்லாம் கொண்டு வந்து 5 டோல்கேட்டுக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக தெரில, அதனால தான் கேட்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் வந்து ஜஸ்ட்டு 37 கிலோமீட்டர் கரெக்டாக. இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியல. வீடு கட்டுற சிமெண்ட் இங்கே தான் இருந்திருக்கான். இதுதான் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, தெரியுமா? தெரியுதா? இங்கே தான் இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தெரியும். நைட்னால உங்களுக்கு தெரில இந்த இடத்துல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய போட்டிருப்பார் பாருங்க போர்டில். இது இருக்குதா ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி நிறைய இருக்க, தெரியுதா? பாய், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துடுங்க. வருவேன்ல, ஒரு நெக்ஸ்ட் ட்ரிப் வருவீங்களா? சரி பார்க்கலாம். பாய். அப்படியே மேலே ஏறுறேங்க. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. தூக்கம். ப்ரோ வீட்டுக்கு எவ்வளோ தூரம்? யாருக்கு? எனக்கா? எனக்குன்னு ஒரு 6 கிலோமீட்ரு. 1.5 60 தானே ப்ரோ? 60 கிலோமீட்டருக்கு நான் 50 நிமிஷம் கூட ஆகலை ப்ரோ. 90 போனா ப்ரோ. கொஞ்சம் பார்த்து போகிறோம். மூஞ்சி கழுவிட்டு தண்ணி வரலங்க, எல்லாம் கொடுத்துடலாம். திருநெல்வேலி இருக்காருங்க அவர். ப்ரோ வந்து தூத்துக்குடி வேலை பார்க்குறாரா. திருநெல்வேலியில் வீடு இருக்குது. எல்லா ட்ரிப்புமே திருநெல்வேலி போயிட்டு அப்படியே ஒரு சரி வைஸ் வீட்டுக்கு பதில் வீடு அப்படியே லாக் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். கோவில்பேட்டிக்குள்ளே கரெக்டாக 12 வந்திருக்கோம். 12 மணி கணக்கு உள்ளே வந்தது நம்ம ஊருக்கு. ஃபைனலாக ஊருக்குள்ளே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணுங்க. பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு, கோவில்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்.
எவ்வளோ அனாதையாக இருக்குது ஒரு தெருவில் வரங்க. 12 மணிக்கு ஊருக்குள்ளே யாரா இருப்பான்னு கேட்குறீங்களா? என்னடா லைட்டில் எரியுது? கோயில் ஏதாவது திருவிழா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடில். லைட்லாம் போட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கான கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு லைட்லாம் கட்டி. ஆமாங்க, கோயில் திருவிழான்னு நினைக்கிறேன். அதனால 6ஆம் தேதியா? இன்னைக்கு தேதி எத்தனை? 24. நாளை கழிச்சு திருவிழான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காட்டுறேன். எனக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்ல ஒரு சம்பவம் நடந்த இடம் தான் இதெல்லாம். இப்போ போய் பார்ப்போம். நம்ம பேக் இப்போயே அங்கே இருந்தால் நல்லது. என்ன பேக்னால் நம்ம அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, கேமராவோட ஆக்சரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பேக் வந்து இங்கே தான் கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்துல எங்கேயோ இடத்துல கீழே விழுந்துச்சு. இங்கே தான் இந்த ரேஞ்சில் இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கரு அந்த இடத்துல விழுந்துருச்சு. ஆனால் காணுங்க. நான் தேடி தேடி பார்த்தேன் எவ்வளவோ. இப்போ வரைக்கும் அங்கே நல்ல தட்டுப்படவும் இல்லை, கிடைக்கவும் இல்லை. ஏதோ ஒன்றே 2 நாள் கழிச்சு வந்தேன்னா எப்படி கிடைக்கும்? தூக்கி வேணா உள்ள வீசியிருப்பானா? இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை இதுக்கடுத்த ஸ்பீட் பிரேக்கரோ தான். அது தேடி பார்த்தேன், இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்துடுவான். இதுலேருந்து அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அவ்வளோதான். ஸ்பீட் பிரேக்கர் தான் டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா அதை காணோம். நான் கீழே விழுந்து நான் பார்க்கவே இல்லை, சவுண்டு தான் கேட்டுச்சா. சரி, வேறு ஏதாவது கீழே விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அசால்ட்டை விட்டுட்டேன். ஆனால் அதுக்கடுத்து மினிமம் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். ஃபஸ்ட் லாக் பார்த்தா எனக்கு தெரியும் உங்களுக்கு. மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் இருக்குங்க. அதுக்கப்புறமும் காணும். அதை தேடி பார்த்துட்டேன், கிடைக்கலங்க. அது நீ ஒரு இப்பயே என் கண் வந்து அங்கே தான் போகுது. தொலைஞ்சிட்ரா கிடைக்காத போச்சு. ஆனால் திரும்பி தேட தான் தோணுது. என்ன பண்ணுறது? சரி, அவ்வளோதான். அது முடிஞ்சிச்சு. அது எப்படியும் கிடைக்காது, பார்த்துக்கலாம். எப்படியும் அது எல்லாம் பூஸ் வாங்கிக்கலாம். சரி, அவ்வளோதான். ரைடு வந்து எண்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கிட்ட வர போகிறோம். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேங்க. டாட்டா, பாய் பாய். எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டிருக்கேன். அந்த ரைடு வந்து கரெக்டாக 844 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்கோம். 844 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தருமா பெட்ரோல் அடிச்சிருக்கோம்? 2200 ருபீஸ் கிட்ட அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு 40 மைலேஜ் கிடச்சிருக்கு நம்ம பைக்குக்கு இப்போதைக்கு. இந்த ரைடில் நார்மலாக வெரைட்டி ஓட்டணுமா, டைம் பத்தில் எல்லா ரைடும் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். அதனால தான் அரௌண்ட் 844 கரெக்டாக ட்ரிப்பு. ஆமாம், 860 கிட்ட வரும். 50 to 60 கிட்ட வருங்க. ஓகேங்களா?